My Daily Strength Ministries welcomes you online to the Joshua Family Blessing Meeting. Like, follow, share and subscribe to My Daily Strength Ministries Facebook page and YouTube channel for regular updates. Be assured of God's countless blessings as you watch our online meetings regularly. May God bless you. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் நல்ல தேவன் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோமே, அது கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் கொடுத்த கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த தேவனை எப்பொழுதுமே நீங்கள் தோற்றுரித்து கொண்டே இருங்கள். நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவரை துதிக்கிறவர்களாக மாறுங்க. உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாம் ஆண்டவருடைய இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. இரத்தத்தால் ஜெயம் இயேசு, இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. பொழிந்திடும் வல்லமை உன்னத
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆதரித்து எங்களை போஷித்து எங்களை வழிநடத்துகிறவர் நீர்தான். இந்த நாளிலும் இந்த நேரலையில் பங்கு கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதற்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் எங்களை சூழ்ந்து இருக்கிற காரியங்கள், நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர், அடிமை தினத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர். பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். நீர் எங்களை காண்கிற தேவன். ஆகார் உமக்கு எல்ரோயே என்று பெயர் வைத்தாள். ஏனென்றால் நீர் காண்கிற தேவன், அடிமையையும் நோக்கி பார்க்கிறவர், தள்ளப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிறவர், கண்ணீரில் வாடுகிறவர்களை நோக்கி பார்க்கிறவர், தாகத்தினால் அலைந்து திரிகிறவர்களை நோக்கி பார்க்கிறவர்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இன்றைக்கு எங்களை நோக்கி பார்க்க வேண்டும் என நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களை நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்காக, அவைகள் தீமைக்கல்ல. எங்களோடு நீர் இடைபட வேண்டும் என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம். அப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தைரியமாய் உம்முடைய கிருபாசனத்தண்டையிலே நாங்கள் வருகிறோம். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். அந்த நினைவு எல்லோருடைய உள்ளத்திலும் இன்றைக்கு பதியட்டும் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், எப்பொழுதுமே நீ நல்லவர் ஆண்டவரே. நீ தீமை செய்கிற தேவன் அல்ல, நீ நன்மை செய்கிறவர். நீ நன்மை செய்கிறவராய் இந்த பூலோகத்திலே சுற்றித் திரிந்தீர். இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இடைபட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இந்த மாலை ஆராதனை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாக மாற்றிக்கொடும், வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக மாற்றிக்கொடும், சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதாக மாற்றிக்கொடும், ஆரோக்கியத்துக்கு அடித்தளமாக அது மாற்றிக்கொடும். கேட்கிறவர்கள் கேட்கும் பொழுதே உம்முடைய சுகத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறோம். எது முடியாததோ அதை நீர் சாத்தியமாக்கி கொடும். எங்கே தோல்வியை கண்டார்களோ அங்கே ஜெயமாக மாறட்டும். கவலை கண்ணீர் இன்றைக்கு
மாறுவதாக, துடைக்கப்படட்டும். உடைய பிள்ளைகள் ஆனந்த கண்ணீரை வடிக்கட்டும் சுவாமி. நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம். வாக்கு தத்தங்களை உரிமாக்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கொஞ்ச நேரம் தேவனை துதித்து பாடுகிற நேரம். இணைந்து கொள்ளுங்கள், எங்களோடு தேவனை துதித்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. During these difficult times, we need the love of God in our life. When the love of God fills our heart, He will rule our hearts. So our prayer is, bind us together, Lord. Bind us together with cords that cannot be broken. Bind us together with your love. Bind us together, Lord. Bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord. Bind us together, Lord. Bind us together with love. There is only one God. There is only one King. There is only one body. That is why we sing. கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், அருந்து போகாத கயிற்றால். கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் எங்களை அன்பால். கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், அருந்து போகாத கயிற்றால். கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் எங்களை அன்பால். தேவன் ஒருவரே, ராஜனும் ஒருவரே. சரீரம் ஒன்றுதானே, பாடுவோம் அதனால். Bind us together, Lord. Bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord. Bind us together, Lord. Bind us together with love. There is only one God. There is only one King. There is only one body. That is why we sing. கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், அருந்து போகாத கயிற்றால். கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் எங்களை அன்பால். தேவன் ஒருவரே, ராஜனும் ஒருவரே. சரீரம் ஒன்றுதானே, பாடுவோம் அதனால். கிறிஸ்து நம்முடைய சரீரத்தின் தலையாய் இருக்கிறதுனாலே நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கின்றோம். இயேசுவின் அன்பு நம்மை கட்டும் பொழுது அன்பு சகல பாவங்களை மூடுகிறதா இருக்கிறது.
அந்த இடத்திலே பொறாமைக்கு இடமில்லை, வேற்றுமைக்கு இடமில்லை, வெறுப்புக்கு இடமில்லை. எல்லாம் இயேசுவின் அன்பினாலே மூடப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிலும் இயேசுவின் நாமத்தை அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. எல்லா முழங்கால்களும் அந்த நாமத்திற்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவின் நாமம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானது. The name of Jesus is sweeter than the honey. Oh, taste and see that the Lord is good. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதியன் மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடும். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடும். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துமை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசு
நாமம் திவ்ய மதுரமாமே. இயேசுவின் நாமம் இன்றைக்கும் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ருசித்து பாருங்கள். அந்த நாமத்தை பார்க்கிலும் மேலான நாமம் ஒன்றுமில்லை. அற்புதங்களை செய்யும் நாமம், அதிசயங்களை செய்யும் நாமம், சமாதானத்தை கொடுத்து உயிர் மீட்சியை கொடுத்து நம்மை வாழ வைக்கிற நாமம் இயேசுவின் நாமம். திவ்ய வாசனாகிய யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான பொழுது, பத்ம தீவில் இருக்கும் பொழுது வானம் அவருக்கு முன்பாக திறக்கப்பட்டது. உயரத்திலும் உன்னதத்திலும் வீற்றிருக்கின்ற தேவனாகிய கர்த்தரை அவருடைய கண்கள் கண்டது. இங்கே ஏறி வா, கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது, கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட அந்த சாவாமை உள்ளவரை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரை, அகிலத்தையும் வார்த்தையால் சிருஷ்டித்தவரை, ஆண்டவர் இயேசுவை நீர் பரிசுத்தர் என்று ஆராதிப்போமா? உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே.
இவர். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓஹோ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓஹோ பரிசுத்தர் பரிசுத்தரே. தொடர்ந்து தனிப்பாடல்களை நாம் கேட்கப் போகிறோம். தேவனுடைய ஊழியர்கள் உங்களுக்காக தனிப்பாடல்களை பாடுகிறார்கள். இந்த பாடல்கள் நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுக்கு சுகம் உண்டாகும். உங்கள் உள்ளத்திலே மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். வெறும் பாடல்கள் ஏதோ வருகிறதே என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொருவரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்கள், தேவன் தெரிந்து கொண்டவர்கள். அவர்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அவர்கள் மூலமாக பாடுகிற பாடல்கள் நமக்கு நேராக வரும்பொழுது அது நம்மை உள்ளத்தை மாற்றுகிறது. நம்முடைய கவலைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது, சுகத்தை கொடுக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கத்தக்கதாக அவர்கள் கிரியை செய்கிறது. கேளுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. హృదయాత్మదో గృహధ్యానమే పలికింది సొరవిదే స్వరాలాపం. ప్రభు యేసు నామమే శరణం, దినం ఎల్ల చేసిద స్మరణం. కణలు పండుగ కనపడే నాదడు, వేందుక విందుక వినపడే నాదం. కణలు పండుగ కనపడే నాదడు, వేందుక విందుక వినపడే నాదం. ప్రియముఖలాలో కురిపించనుగా ఆత్మ ప్రవాహము ప్రభువలములతో. జయము జయము ప్రభునామం, ప్రభు యేసు నామమే శరణం, దినం ఎల్ల చేసిద స్మరణం.
గజనేలని నీతిమంతుడు నడిపన యేసు నీకు ముందుగా నడిచగనేలని నీతిమంతుడు నడిపన యేసు మార్గము నేనే జీవము నేనే సత్యము నేనని నడిపిన యేసే శరణం శరణం శుభ శరణం ప్రభు యేసు నామమే శరణం దినమెల్ల చేసిద స్మరణం రాతి గుండెను కరికించతనే కాంతి గుండెను వెలిగించనుగా రాతి గుండెను కరికించతనే కాంతి గుండెను వెలిచించనుగా ఉదయించను నా యేసు ప్రభావం హృదయముగానం యేసుని నామం స్తోత్రం స్తోత్రం స్తుతి స్తోత్రం ప్రభు యేసు నామమే శరణం దినమెల్ల చేసిద స్మరణం హృదయాత్మదో గృహజ్ఞానమే పలికింది సరవినే సురానాదం ప్రభు యేసు నామమే శరణం దినమెల్ల చేసిద స్మరణం தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோம் இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே தேவா பிரசன்னம் தாருமே தேடி உம் பாதம் தொழுகிறோம் வானமுமது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம் பணிந்து குனிந்து தொழுகிறோம் கனிந்தம்மை கண் பாருமே தேவா பிரசன்னம் தாருமே தேடி உம் பாதம் தொழுகிறோம் சாரோனின் ரோஜா வேலி புஷ்பம் சாந்த ஸ்வரூபி என் இயேசுவே ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம்
வரம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். இப்பொழுதும் ஒரு விசேஷமான நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக ஜீவனை பிறப்பிக்கும். இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக நிச்சயமாக மாற்றத்தை உண்டு பண்ணும். எந்த கவன சிதைவும் இல்லாமல் வார்த்தையை கேளுங்கள். மறுபடியுமாக நீங்கள் கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இதை ஷேர் செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய தாசன் மூலமாக, அண்ணன் ஜேக்கப் அவர்கள் மூலமாக கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. All glory and honor to our Lord and Savior Jesus Christ, who is the same yesterday, today and forever. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட யோசுவா குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த மாதம் முழுவதிலுமாக ஒரு வசனத்தை வைத்து நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த செய்தியின் தலைப்பு பி ஸ்டில், அமர்ந்திருங்கள் என்று சொல்லி மீண்டும் 2வது வாரத்திலே இந்த தலைப்பை ஞாபகப்படுத்த உங்களுக்கு விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 46:10 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Be still and know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the earth. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான ஒரு சங்கீதத்தை கோராகின் புத்திரர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கின்றார்கள் என்று நாம் ஏற்கனவே போன வாரத்திலே பார்த்தோம். இவர்கள் யார் என்று சொன்னால், தாவீது வாழ்ந்த நாட்களிலே இசைக்கருவிகளை வாசித்தவர்கள், பாடகர் குழுவை நடத்தினவர்கள், பாடினவர்கள். மோசேயின் நாட்களில் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஒரு அருமையான சங்கீதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இவர்கள் மூலமாக இயற்றும்படியாக கிருபை பாராட்டியிருக்கின்றார். இன்றைக்கும் அவைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேவ மனிதன் இந்த சங்கீதத்தை மிகவும் விரும்பி படித்ததினாலே, அதை தியானித்ததினாலே அவர் ஒரு பாடலையும் இயற்றினார் என்பதையும் போன வாரத்திலே நாம் சிந்தித்தோம். A mighty fortress is our God என்ற ஹிம்மை இவர்தான் இயற்றினவர். மிகவும் பிரியமான ஒரு சங்கீதமாக அது இருந்ததினாலே அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருந்த ஒவ்வொரு வரிகளையும் வைத்து அவர் தன்னுடைய பாடலிலே அதை பிரதிபலித்து காட்டியிருக்கின்றார். அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு பாடலாக இது இருந்ததினாலே அவருடைய கல்லறையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய கல்லறையிலும் இந்த பாடல் பொதிக்கப்பட்டிருக்கின்றது. அவரை பார்க்க வருகிறவர்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதல்லவா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த நாட்களிலும் கூட ஆபத்தான நாட்கள், வியாதி நிறைந்த நாட்கள், போராட்டங்கள் நிறைந்த நாட்கள், நிச்சயமில்லாத நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்றாலும் கூட கர்த்தர் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னால், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கின்றார். கலங்காதிருங்கள், கர்த்தர் நமக்கு துணையாய் நின்றால் ஒரு சக்தியும் நம்மை தொட முடியாது. ஆகவேதான் ரோமர் 8:31 சொல்கிறது, கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இஃப் காட் பி ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் அஸ்? அருமையான வார்த்தை அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு கேடகமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாளிலும் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் அமர்ந்திருங்கள், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நம்மை பார்த்து இன்றைக்கும் சொல்கிறார். இன்றைக்கும் கூட அமர்ந்திருங்கள் என்று சொன்னால், அப்படியே இருக்கிற இடங்களிலே எதையுமே நாம் செய்யாமல் அமர்ந்திருப்பதை இது குறிக்கிறதல்ல. எதற்காகவெல்லாம் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று இந்த வாரத்திலே ஒரு 3 தலைப்பின் கீழாக தியானிக்கப் போகின்றோம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக, அவருடைய சத்தம் நம்முடைய செவிகளில் தொனிக்கப்படும்படியாக, குடும்பமாக நண்பர்களுடன் இந்த செய்தியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு இருதயத்தோடும் கூட ஆண்டவரே பேசும்படியாக, அவருடைய வேத வசனங்களை அவரே விளக்கி காட்டும்படியாக
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். யெகோவாயீரே தந்தையம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். Jehovah Jireh, my provider, you are more than enough for me. Jehovah Rapha, you are my healer. By your stripes I have been set free. Jehovah Shammah, you are with me, and you shall supply all my needs. You're more than enough, you're much more than enough, you're more than enough for me. You're more than enough, you're much more than enough, you're more than enough for me. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவிக்கிறவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தர்மையான ஆண்டவரே, என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கும் யோசுவா குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த ஊழியங்களை ஏற்படுத்தினீர். இன்றைக்கும் இந்த ஊழியத்தில் நீரே தலைவராய் இருந்து உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும்
செய்தியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பங்களையும் நீர் நினைவு கூறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் எங்கள் மேல் பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. இந்நாளிலும் வாசித்த வேத வசனங்களின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. ஒரு மனுஷனுடைய வார்த்தை எத்தனை மனிதனை ஆறுதல் படுத்த முடியும்? அது முடியாத ஒன்றல்லவா? ஆனால் என்னை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீரானால் எல்லாருடைய உள்ளங்களும் ஆறுதல் அடையும், சமாதானம் அடையும். என்னென்ன இருதயங்களில் அவருடைய வேண்டுதல்கள் இருக்கிறதோ அதை நீர் அறிகிறவராய் இருக்கிறதுனாலே அதற்கு ஏற்றார் போல் நீர் உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. உடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாயிருக்கிறோம். தடைகளை உண்டு பண்ணுகிற சகல சத்துருவின் கிரியைகள், சோர்வுகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள், இந்த செய்தியை கூர்ந்து கவனிக்காதபடி திசை திருப்புகிற ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும். கர்த்தர் ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துவீராக. ஏனென்றால் உடைய வார்த்தை சொல்கிறதல்லவா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு அனுபவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் யோசுவா குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாட்களிலே சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருங்கள், பி ஸ்டில் என்றுதான் சொல்லுகிறார். நம்முடைய முயற்சியினால், நம்முடைய ஜபத்தினால், நம்முடைய பலத்தினால், நம்முடைய ஞானத்தினால் ஒன்றையுமே நாம் சாதிக்க முடியாது. அவைகளெல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டதாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருங்கள், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் எதற்காகவெல்லாம் நாம் அமர்ந்திருக்க வேண்டுமா என்பதை குறித்து பார்க்கும் பொழுது 3 தலைப்புகளின் கீழாக இன்றைக்கு நாம் இந்த செய்தியை தியானிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பி ஸ்டில் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அமர்ந்திருங்கள் ஆண்டவரின் பிரசன்னத்திற்காக என்று சொல்லி இந்த முதல் குறிப்பிற்கு நான் தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். அநேக காரியங்களுக்காக நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஏவிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முதல் குறிப்பு இப்படியாக இருக்கிறதுனாலே எப்படி அவருடைய பிரசன்னத்திற்காக நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை நிறைக்கும் என்று சொன்னால், அந்த பிரசன்னத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது காத்திருக்கின்ற எல்லாரையும் அவருடைய பிரசன்னம் நிறைக்கிறதா இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். பிரியமானவர்களே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற மகா பரிசுத்தம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக அமர்ந்திருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கின்றேன். பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவருடைய சந்நிதிக்கு முன்பாக நாம் வரும்பொழுது பாவமில்லாத அந்த பரிசுத்தராகிய தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறதா இருக்கின்றது. ஆண்டவரின் பிரசன்னம் தத்ரூபமானதாக இருக்கிறதுனாலே அவருடைய பிரசன்னம் வரும்பொழுது அன்பு நிறைந்ததாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதாகவும் அது இருக்கிறது. கர்த்தரின் பிரசன்னம் உடைந்த வாழ்க்கையை மட்டுமல்ல, உடைந்த இருதயங்களை சுகமாக்கி குணமாக்குகிறதா இருக்கின்றது. நாம் இழந்து போன பிதாவின் அன்பிலிருந்து, நெருக்கத்திலிருந்து அவருடைய பிரசன்னம் மீண்டும் நம்மை அவரோடு கூட இணைக்கிறதாக இருக்கின்றது. அவருடைய பிரசன்னம் வரும்பொழுது நம்முடைய சோர்வுகள் அகன்று போகும். நம்முடைய வறண்டு போன வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கையெல்லாம் வயல் நிலமாக, நீரூற்றாக மாற்றப்படும். பிரியமானவர்களே, ஆகவே தான் அவருடைய பிரசன்னம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறதுனாலே அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாளிலே அழைக்கிறார். இது ஆண்டவரின் பிரசன்னம் எல்லா இடங்களிலும் வியாபித்து காணப்படுகின்றது, நிறைந்திருக்கிறது. ஆனால் அதை நாம் உணரக்கூடியவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இதை குறித்து சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்தில் பூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. In thy presence there is fullness of joy. At thy right hand there are pleasures forevermore. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த சங்கீதக்காரராகிய தாவீது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவருடைய பிரசன்னத்திலே நித்திய மகிழ்ச்சியும் பேரின்பமும் உண்டு. இன்றைக்கும் அதே பேரின்பத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் அவருடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கின்ற நமக்கு ஆண்டவர் கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்த, நம்மை மகிழ்ச்சியாக்க அவர் வல்லவராயிருக்கின்றார். ஆரம்ப நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள்
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக மோசே என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனின் கீழாக அவர்கள் புறப்பட்டு வனாந்தரமான இடத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்ததே கிடையாது. மோசே மட்டும்தான் பார்த்திருக்கின்றார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பர்வதத்திலே அவர் வரும்பொழுது ஒரு முட்செடி பிரகாசித்து எரிகிறது. இது என்னவா இருக்குமோ என்று அவர் உற்று பார்க்கும் பொழுது அந்த முட்செடி அந்த அக்கினியினாலே எரிந்தும் கூட அது அழிக்கப்பட்டு சாம்பலாக போகவே இல்லை. இந்த மகத்துவத்தை பார்த்த தேவ மனிதன் அவருடைய சத்தத்தை கேட்கிறவராகவும் இருந்திருக்கின்றார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்தது கிடையாது, உணர்ந்தது கிடையாது. ஆகவே சீனாய் மலையின் அடிவாரத்திலே அவர்கள் வரும் பொழுது, அங்கே அவர்கள் தங்கியிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல சொல்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக என்னுடைய ஜனங்கள் 3 நாட்கள் காத்திருக்கட்டும், அவர்கள் அமர்ந்திருக்கட்டும் என்று சொல்கிறார். ஆகவே இப்படித்தான் மோசே என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள். ஆகவே நீங்கள் 3 நாட்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், ஆயத்தப்பட்டு கொள்ளுங்கள், தகுதி அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு 3 நாட்கள் நிறைவேறின உடனே என்ன நடக்கிறது என்பதை வேதத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். And it came to pass on the 3rd day in the morning that there were thunders and lightnings and a thick cloud upon the mount, and the voice of the trumpet exceeding loud, so that all the people that was in the camp trembled. And Moses brought forth the people out of the camp to meet with God, and they stood at the nether part of the mount. ஆண்டவரின் பிரசன்னத்தையும் அவருடைய சத்தத்தையும் தேவனுடைய மனிதனாகிய மோசே மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜனங்கள் அது வரைக்கும் அவருடைய பிரசன்னத்தை பார்த்ததில்லை, உணர்ந்ததும் கிடையாது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தம்முடைய ஜனங்களை சந்திக்க விரும்புகின்றார். தம்முடைய பிரசன்னத்தை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்பி மோசேயின் இடத்திலே சொல்கிறார். அதன்படியே பாருங்கள், இந்த ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு 3 நாட்கள் பாளையத்திலே காத்திருக்கிறார்கள். 3ஆவது நாள் அதிகாலையிலே மோசே வந்து சொல்கிறார், கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் சந்திக்க புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்களை புறப்பட செய்யும் பொழுது சீனாய் மலையிலே இடி முழக்கம் உண்டாகிறது, மின்னல்கள் உண்டாகிறது. அந்த மலை முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஜனங்கள் எல்லாரும் மலையின் அடிவாரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மோசே மட்டும் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவரோடு பேசும்படியாக கடந்து போகிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் கர்த்தருடைய பிரசன்னம் எல்லாருக்கும் வெளிப்பட்டாலும் கூட அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் ஸ்லாக்கியம், அவருடைய சத்தத்தை கேட்கும் ஸ்லாக்கியம் தேவனுடைய மனிதனாகிய மோசேக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக அவருடைய பிரசன்னம் எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய பிரசன்னத்திற்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் ஒரு வீட்டில் இறங்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதனிடத்தில் இறங்கும் பொழுது அவனுடைய உடைக்கப்பட்ட இருதயம் குணமாக்கப்படும், அவனுடைய வியாதிப்பட்ட சரீரம் பலனை பெற்றுக்கொள்ளும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தானாக விலகி ஓடி போகும். அவருடைய சமூகம் பிரசன்னம் இறங்கும் பொழுது மலையை பாருங்கள், சீனாய் மலை அப்படியே அக்கினியாலே நிரப்பப்பட்டதாய் காணப்படுகிறது. ஒருவராலும் அதற்கு நெருக்கமாக போக முடியவில்லை. தூரத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தை காத்திருந்து அனுபவிக்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். தேவன் மோசேயோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஐயோ என்று சொல்லி பயப்படுகிறார்களாம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு மனிதனாகிய மோசே ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு புரிந்து கொள்ளும் பொழுது, அதை ருசி பார்க்கும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிரசன்னத்தை கண்டு பயந்து நடுங்கினார்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள்.
ஆண்டவர் தங்களை விடுவித்திருந்தும், பார்வோன் கையிலிருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை விடுவித்திருந்தும் கூட அவரை நம்பாதவர்களாக, தங்களுடைய இருதயத்திலே அவர்களை நம்பாதவர்களாக உதட்டளவிலே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தினார்களே தவிர, இருதயத்திலோ எண்ணங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தது. எப்பொழுதுமே மோசேயினிடத்தில் முறையிடும் பொழுது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நாங்கள் எகிப்திலே இப்படிப்பட்ட ஆகாரங்களை சாப்பிட்டோம், மச்சங்களை சாப்பிட்டோம், வெங்காயங்கள் இருந்தது, வெள்ளரிக்காய்கள் இருந்தது என்று சொல்லியெல்லாம் அந்த எகிப்தின் உணவு வகைகளை பெருமையாக பேசிக்கொண்டே இருந்தார்களே தவிர, தங்களை அற்புதமாய் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்த ஆண்டவருக்கு நேராக அவர்கள் இருதயங்கள் திருப்பப்படாமல் இருந்ததினாலே அவருடைய பிரசன்னத்தை கண்டு அவர்கள் பயந்தார்கள். அதை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, அடிமைத்தனமாகிய பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சத்துருவின் கிரியைகளிலிருந்து, இரகசிய பாவங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, டிப்ரெஷனிலிருந்து, மனவேதனை அழுத்தங்களிலிருந்து நம்மையெல்லாம் ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் அதை நினைக்காதபடி பழைய நாட்களில் நமக்கு இருந்த ஆசீர்வாதங்களையும் விடுதலையையும் செழிப்பையும் சத்துருவின் பிடியில் இருந்த காரியங்களையுமே நாம் பெருமையாய் பேசிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரவே முடியாது. அவருடைய பிரசன்னத்தை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவ மனிதனாகிய மோசே தன்னை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கு எகிப்திலே கல்லறைகள் இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு விதமாக முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கும் அநேகரை பார்க்கும் பொழுது இந்த தொற்று நோயின் காரணத்தினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அநேக குடும்பங்கள் தங்களுக்கு அன்பானவர்களையும் இழந்திருக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து நாம் முறுமுறுக்காதபடி, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும், அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவருடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சித்து ஜெபித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் இன்றைக்கு மறையும், கடன் பாரங்கள் நீங்கும், சோர்வுகள் அகற்றப்படும், இல்லாமை என்பது அகற்றப்பட்டு எல்லாவற்றையும் சம்பூரணமாய் நிறைத்து ஆனந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாலே அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடிந்தது, அதை அனுபவிக்க முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள். இன்றைக்கும் காத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கின்றார். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறதுனாலே கேட்கிற எவனுக்கும் தம்முடைய பிரசன்னத்தை அவர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கின்றார். ஒருவேளை கடந்த மாதம் வரைக்கும் உங்கள் குடும்பங்கள் பலவிதமான இன்னல்களுக்குள்ளாக, போராட்டங்களுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே நம்மை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், என்னுடைய பிரசன்னத்திற்காக அமர்ந்திருங்கள், அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அப்படி நாம் அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் பிரகாசிக்கும். போக்கிலும் வரத்திலும் அவருடைய பிரசன்னத்தை நாம் வெளிப்படுத்துவர்களாய் இருப்போம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அநேகர் அதை கண்டு ஆண்டவர் இயேசுவை நோக்கி வருவார்கள். உங்களுடைய முகத்தில் மட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மட்டும், உங்களுடைய பேச்சில் மட்டும் ஒரு சமாதானம் காணப்படுகிறது, ஒரு சந்தோஷம் காணப்படுகிறது, ஒரு வெற்றி காணப்படுகிறது என்ற மாற்றத்தை ஜனங்கள் கண்டு அவர்களும் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாய் மாறுவார்கள். இந்த தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து 2 தீமோத்தேயு 1:10 என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். But is now made manifest by the appearing of our Savior Jesus Christ, who hath abolished death and hath brought life and immortality to light through the gospel. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய பிரசன்னத்தை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், சுவிசேஷத்தின் மூலமாக. அப்படி ஒரு பிரசன்னம் வெளிப்பட்டதினாலே என்ன நடந்திருக்கிறது என்று நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக எழுதியிருக்கின்றார். அவர் பிரசன்னமாகும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு கிடைத்திருக்கின்றது. அது எதையெல்லாம் செய்திருக்கிறதாம்? மரணத்தை பரிகரித்து இருக்கிறது, மரணத்தை அழித்து இருக்கிறது, மரண ஓலங்களை அழித்து இருக்கிறது, மரணத்திற்கு நேராக கொண்டு செல்லும் வியாதிகளை சுட்டரித்து அழித்து போட்டிருக்கிறது. அழித்து போட்டு எதை கொடுத்திருக்கிறதாம்?
நமக்கு ஜீவனையும் அழியாமையையும் கொடுத்திருக்கிறதாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை நான் பெற்றிருக்கின்றேன், ஆகவே மரணத்திற்குரிய காரியங்கள் என்னிடத்தில் இல்லை, அழியாமையையும் ஜீவனையும் ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றார். அதை நாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோம். இரண்டாம் குறிப்பிற்கு பி ஸ்டில் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். அமர்ந்திருங்கள், ஆண்டவரின் சத்தத்தை கேட்க என்று சொல்லி இந்த இரண்டாம் குறிப்பிற்கு தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். கர்த்தருடைய சத்தத்தை குறித்து சங்கீதக்காரர் அருமையாய் விவரித்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்கிறது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று சொல்லியெல்லாம் அவருடைய சத்தத்தை சங்கீதக்காரர் விவரித்து கொண்டே போகிறார். ஆனால் கர்த்தருடைய சத்தத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியுமா? எப்பொழுது கேட்க முடியும்? நான் மிகவும் அலுவலாக இருக்கிறேனே, வேலைக்கு போக வேண்டுமே, மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஆளாக நான் இருக்கிறேனே என்றெல்லாம் அநேகர் சொல்லும் பொழுது, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பிரயாணத்தில் இருந்தாலும், ஜெபத்தில் இருந்தாலும், வேதத்தை வாசித்து கொண்டிருந்தாலும், இல்லை என்று சொன்னால் மிகவும் அலுவலான சத்தங்கள் நிறைந்த ஒரு இடத்திலே சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும், அவர் உங்களோடு தெளிவாக தனிப்பட்ட விதத்திலே அவர் நம்மோடு கூட பேச வல்லவராயிருக்கின்றார். இன்றைக்கும் இந்த செய்தியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் அவருடைய சத்தம் துணிக்க ஆயத்தமாயிருக்கிறது. எத்தனை பேர் அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 32:8 சொல்கிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக என்ன செய்கிறோம்? முதலாவது நாம் வீட்டில் உள்ளவர்களோடு டிஸ்கஸ் பண்ணுகிறதற்கு பதிலாக அதற்கும் முன்பாக என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இது உங்களுடைய சித்தமாக இருந்தால் என்னோடு கூட பேசுவீராக, என்னுடைய இருதயத்தில் பேசுவீராக. அநேக ஆபத்துகள் விபத்துக்களை நோக்கி நாம் செல்லும் பொழுது, சத்துருவானவன் நமக்கு விரோதமாக அவன் ஆயத்தமாய் வைத்திருக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார், மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். பேசும் பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விலகி நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் பிரியமானவர்கள். ஆகவே தான் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் விசேஷமானதாக இருக்கிறது. இன்றைக்கும் அதை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனிதனுடைய சம்பவத்தை நான் வேதத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. And after the earthquake, a fire, but the Lord was not in the fire. And after the fire, a still small voice. சிறந்த தீர்க்கதரிசிகளில் மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று சொன்னால் எலியா தீர்க்கதரிசி. இவரை குறித்து நாம் அநேக காரியங்களை தியானித்திருக்கின்றோம். இவர் மற்ற தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் தனிப்பட்டவராகவே காணப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார். ஒரு தைரியமுள்ள ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன். என்ன செய்கிறார்? கர்மேல் பர்வதத்திலே 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தனிமையாய் நிற்கிறார். அவர்களை பார்த்து கேலி செய்கிறார். அவ்வளவு பெரிய விசுவாசத்தோடு கூட இந்த தேவ மனிதன் காணப்பட்ட போதிலும் கூட அக்கினியினாலே ஆண்டவர் அவருக்கு மறு உத்தரவு கொடுத்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை பார்த்த ஜனங்கள் முகங்குப்புறம் தரையிலே விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று அவரை மகிமைப்படுத்தினார்கள். அன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் 850 பாகால் தீர்க்கதரிசிகளையும் எலியா கொன்று போடுகிறார். இந்த செய்தியை ஏசபேல் கேட்ட உடனே என்ன செய்தி, மறு செய்தி அவருக்கு வருகிறது என்று சொன்னால், நாளை இந்நேரத்தில் நீ செய்த கிரியைக்கு தக்க பலன் உமக்கு செய்யப்படும், உம்முடைய தலையும் நாளைய தினத்திலே துண்டிக்கப்படும் என்று பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தி இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு நேராக வந்தவுடனே என்ன செய்கிறார்? அவ்வளவு விசுவாசத்தோடு இருந்த மனிதன், அவ்வளவு தைரியமாக இருந்தவர், ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு காணப்பட்ட மனிதன் என்ன செய்கிறார்? பயந்து நடுங்கி
ஓடுகிறார். எதை நோக்கி ஓடுகிறார்? மரணத்தை நோக்கி ஓடுகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட நடக்காத சம்பவங்கள் நடக்க முன்பாக ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்திருப்பார். நம்முடைய குடும்பத்திலே அற்புதமான காரியங்களை செய்திருப்பார். வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்திருப்பார். வறட்சியிலிருந்து வறுமையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருப்பார். பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை மீட்டு எடுத்திருப்பார். ஆண்டவருக்கு அநேக இடங்களிலே நாம் சாட்சிகளாக இருந்திருப்போம். ஆனால் போராட்டம் என்று வரும் பொழுது, சத்ருவானவன் நம்முடைய சமாதானத்தை கெடுக்க எத்தனிக்கும் பொழுது, பலரை நமக்கு விரோதமாக எழுப்பும் பொழுது, நம்முடைய இருதயமும் சோர்ந்து போய், எதற்காக நான் உயிர் வாழ்கிறேன், ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் மரணத்தை விரும்பும் நாட்களும் உண்டு. பிரியமானவர்களே, பெரிய தீர்க்கதரிசியாகிய எலியாவினுடைய வாழ்க்கையிலே இது நடந்திருக்கிறது. கடைசியில் என்ன நடக்கிறது? ஒரு இடத்திலே தன்னுடைய வேலைக்காரனையும் நிறுத்திவிட்டு தன்னன் தனிமையாக இரவு பகலாக நடந்தே போகிறார். எந்த இடத்திற்கு? கர்த்தருடைய பர்வதத்திற்கு போய் அந்த இடத்தில் இருக்கிற ஒரு கெபியிலே தன்னை ஒளித்து கொள்வதற்காக. போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனாலே எச்சரிக்கப்பட்டு அவர் கொடுத்த ஆகாரத்தையும் இறைச்சியையும் சாப்பிட்டு விட்டு அப்பத்தையும் சாப்பிட்டு விட்டு அந்த பலத்தோடு கூட புறப்பட்டு போய் ஒரு கெபிக்குள் தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறார். எதற்காக? கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக. ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதற்காக அந்த இடத்துல போயிருக்கிறார். முதலாவது கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது. என்ன வார்த்தை வெளிப்படுகிறது என்று சொன்னால், எலியாவே, உனக்கு இந்த இடத்திலே என்ன வேலை? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பயம் திகில் நம்மை தாக்கும் பொழுது, நினையாத காரியங்கள் நம்முடைய குடும்பங்களை அச்சுறுத்தும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? எந்த இடத்திற்கு போகிறோம் என்று தெரியாமலேயே நம்மை ஒளித்து கொள்ள, நம்மை மறைத்து கொள்ள, இந்த ஆபத்துகளிலிருந்து தப்பித்து கொள்ள ஓடி போகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் விரும்புகிற இடத்தில் தான் நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஏனென்றால் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் சித்தத்தின்படி உள்ள இடத்தில் இருக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அதைத்தான் சகரியா 2:5 சொல்கிறது அல்லவா? உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள், எலியா கர்த்தருடைய சத்தத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். முதலாவது பெரும் காற்றின் இரைச்சல் கேட்கிறது. மலைகளை பிளக்கும்படியான ஒரு பெரும் காற்று, அதிலும் கர்த்தர் இல்லை. அதைத் தொடர்ந்து பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. அந்த மலை நடுங்குகிறது. கர்த்தருடைய பர்வதம் அசைகிறது. அவருடைய பிரசன்னத்தினாலே அசைகிறது. அதிலும் கர்த்தர் இல்லை. அதன் பிறகு அக்கினி ஜுவாலை ஏற்படுகிறது. அக்கினியினாலே அந்த மலை புகைக்காடாய் மாறுகிறது. அதிலும் இவர் உற்று பார்க்கிறார். அந்த குகையிலிருந்து அதிலும் ஆண்டவர் இல்லையா? ஆனால் நாம் வாசித்த வேதவசனம் சொல்கிறது, அவருடைய மெல்லிய சத்தம் உண்டாகிறது. அவருடைய மெல்லிய சத்தம் உண்டான பொழுது எலியா ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, உமக்காக ஒரு நாளிலே நான் பக்தி வைராக்கியத்தோடு இருந்தேனே, இன்றைக்கு நான் தன்னந்தனிமையாக இருக்கிறேனே. ஏசபேல் என்னை வேட்டையாடுகிறாள், என்னை கொலை செய்ய பார்க்கிறாள், மரண பயம் என்னை அச்சுறுத்துகிறது, என்னை பாதுகாத்து கொள்ள இந்த இடத்துக்கு நான் ஓடி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே புலம்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எலியாவே, நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஏசபேலின் கைக்கு தப்புவிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் பாகாலுக்கு முன்பாக தங்கள் முழங்கால்களை முடக்காத 7000 பேரை நான் எனக்காக ஒளித்து வைத்திருக்கிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. அவர் உங்களை பார்த்து கேட்கிறார் இன்றைக்கு, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, ஏன் நீ பயந்து போயிருக்கிறாய்? ஏன் நடுங்கி கொண்டிருக்கிறாய்? இப்பொழுது காணப்படுகிற நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஏன் உங்களுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது? உங்களை தப்புவிக்க வல்லவராகிய ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லவா? உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறேன் அல்லவா? இம்மட்டும் உங்களை பாதுகாத்தேன் அல்லவா? உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறேன் அல்லவா? எப்படி ஆண்டவருடைய சத்தம் நம்மை தேற்றுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எந்த போராட்டத்தினாலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள், கலங்கி போய் இருக்கிறீர்கள், நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் இருக்கிறீர்கள், மரணத்தை வாஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள், ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் மிகவும் அருமையானவர்களை, நேசித்தவர்களை இழந்ததினாலே நீங்கள் கலக்கத்தில் இருக்கிறீர்களா? நானும் ஏன் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, நமக்கு அவர் ஜீவனை கொடுக்கும்படியாக இறங்கி வந்தவர். இன்றைக்கு நம்மை பார்த்தவர் ஆறுதல் படுத்துகிறார். அவருடைய மெல்லிய சத்தம் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அந்த சத்தத்தை கேட்க முடியும். பிரியமானவர்களே, காத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் அவருடைய சத்தம்
இன்றைக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், எலியாவே, உனக்கு மரணம் இல்லை, நீ உயிரோடு கூட மறுரூபப்பட்டவனாக பரலோகத்திற்கு நீ ஏறி வரப்போகிறாய். பாருங்கள், மரணத்தை வாஞ்சித்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறார், அழியாமையை கொடுக்கிறார். அதுதான் கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிக்கும் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தில் தொனிக்கும் என்று சொன்னால், உங்கள் குடும்ப ஜெபத்தில், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் காத்திருக்கின்ற நேரத்திலே அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில், அவருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் மேன்மையாய் மாற்றப்படுவீர்கள். ஒருவேளை வியாதியின் கொடுமையினாலே மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற உங்கள் சரீரங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது ஜீவனுக்கு நேராக, அழியாமைக்கு நேராக, ஆரோக்கியத்திற்கு நேராக கடந்து செல்லும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் ஜீவனுள்ளவராயிருக்கிறதுனாலே அவர் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பேச விரும்புகிறார். தனிப்பட்ட விதத்திலே சிறு பையனாக இருந்தாலும், வாலிபராக இருந்தாலும், வயது முதிர்ந்தவராக இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்களோடு அவர் பேச வல்லவராக இருக்கின்றார். சாமுவேல் தீர்க்கதரிசி சிறுவனாக இருந்த பொழுது, தனிமையிலே இருந்த பொழுது, சாமுவேலே சாமுவேலே என்று 3 தரம் ஆண்டவர் அவனை நோக்கி அழைத்து தம்முடைய மெல்லிய சத்தத்தை கொண்டு தொனிக்க செய்து அவரோடு கூட மகத்துவமான காரியங்களை குறித்து பேசுகிறார். ஏலி என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ந்த பிரதான ஆசாரியனை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் பேசினது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசினார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்காக காத்திருங்கள். அவர் உங்கள் உள்ளத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை குறித்தும், உங்களுடைய எதிர்காலங்களை குறித்தும், உங்களை குறித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்தும் உங்களோடு கூட மெல்லிய சத்தத்தின் மூலம் அவர் பேச வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயான்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 3:15 கூறப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. While it is said today, if ye will hear his voice, harden not your hearts as in the provocation. ஆரம்ப நாட்களிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருந்தும் கூட அதை உணராதவர்களாக அவருக்கு கோபம் மூட்டினார்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அப்படி இல்லாதபடி இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறதுனாலே, அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறதுனாலே இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை உணர்த்துகின்றார். நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவியானவருக்கென்று அவருடைய சத்தத்தை கேட்டு நம்மை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோம்? ஆயத்தமாக இருக்கிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கின்றார். ஆரம்பத்திலே ஆண்டவரின் பிரசன்னத்திற்காக காத்திருங்கள் என்று பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவரின் சத்தத்திற்காக காத்திருங்கள் என்று பார்த்தோம். மூன்றாவதாக பி ஸ்டில் ஃபார் த பவர் ஆஃப் த லார்ட், ஆண்டவரின் வல்லமைக்காக காத்திருங்கள் என்று சொல்லி தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். அவரை நோக்கி அவரிடத்தில் எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுத்தாலும் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு கடைசி நாட்களில் நமக்கு தேவையானது கர்த்தருடைய வல்லமை. பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிரசன்னத்தை பெற வேண்டும். இரண்டாவதாக அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய வல்லமையை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பலனெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட எலியாவை பாருங்கள், அவருடைய பலன் அற்று போகும் பொழுது அவர் மரணத்தை வாஞ்சிக்கிறார். பலன் இல்லாமல் போகிறது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இல்லாதபடிக்கு அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து அருமையான ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி. And Samson called unto the Lord and said, O Lord God, remember me, I pray thee, and strengthen me, I pray thee only this once, O God, that I may be at once avenged of the Philistines for my 2 eyes. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சிம்சோன் என்று சொல்லக்கூடிய நியாயாதிபதியை குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்கின்றோம்.
கர்த்தர் அவரை 20 வருடங்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும்படியாக வைத்திருந்தார். இந்த மனிதன் வாழ்ந்த நாட்களிலே பெலிஸ்தேயர்கள் மிகவும் எதிரிகளாக இருந்தார்கள். ஒருவராயிலும் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பினதே கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த மனிதனோடு கூட ஒரு பெரிய இராணுவம் இல்லை, ஒரு பெரிய படை இல்லை, அதிக ஜனங்கள் இவரோடு கூட யுத்தம் பண்ண புறப்பட்டு போகவில்லை. தனி மனிதனாக இந்த ஒரு மனிதனை கண்டால் போதும் பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், தங்கள் ஜீவனை பாதுகாத்து கொள்ள நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பெற்றிருந்த ஒரு தேவ மனிதன். எத்தனை முறை ஆண்டவர் அவரை பயன்படுத்தியிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் இந்த சிம்சோன் மேல் இறங்கினாரோ அப்பொழுதெல்லாம் பலத்த அற்புதங்கள் நடந்திருக்கிறது. சத்துருக்கள் நடுங்கினார்கள், தரைமட்டமாக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பயந்து ஓடிப்போனார்கள். கடைசியிலே என்ன நடக்கிறது? இந்த மனிதனும் ஆண்டவருடைய அன்பை மறந்து, ஆண்டவர் தன்னை பயன்படுத்தின விதத்தை மறந்து, அவர் கொடுத்த கட்டளைகளை மறந்து, எளிமையான உலகத்தின் காரியங்களுக்காக ஒரு பெண்ணின் நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய ஜீவனையே அழித்து கொண்ட போது கடைசி கட்டம் வந்துவிட்டது. சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. எந்த ஒரு சத்துருக்கள் இவனை கண்டு பயந்தார்களோ அவர்களை கண்டு சிம்சோன் பயப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு மேன்மையான அழைப்பு. மற்றவர்கள் நம்மை கண்டு நடுங்க வேண்டும். ஆனால் சத்துருவும் அவனுடைய கூட்டத்தாரும் நம்மை பார்த்து சிரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உயர்வான நோக்கத்தோடு கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அற்பமான காரியங்களுக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக சத்துருவானவன் கொண்டு வந்து வைக்கிற கன்னிகளிலே நாம் சிக்குண்டு விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமானதாய் போய்விடும். ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே நம்மை படைத்த ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும், அவருடைய வல்லமையை என்றைக்கும் நாம் பெற்றிருக்க வேண்டும். சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட நினைத்து பார்த்ததில்லை எனக்கு பலன் இல்லாமல் போகும் என்று சொல்லி. தன்னுடைய பலனை அவன் இழந்து விடுவான் என்று நினைக்கவே இல்லை. ஆனாலும் பாருங்கள், அவன் பலன் அவனை விட்டு விலகி போனதை அவனே அறியாமல் இருந்தான். கண்கள் பிடுங்கப்பட்டது. ஏளனத்தின் சின்னமாக ஒரு பெரிய ஒரு கட்டிடத்திலே அவனை வேடிக்கை காட்டும்படியாக கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். அவர்கள் கையினாலே சாக போகிறேன் என்று சிம்சோன் அறிந்து கொண்டான். ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை என்று சொன்னால், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நான் ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம், அவரை மறந்து போயிருக்கலாம், இன்னும் என்மேல் நினைவாக இருக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு காலத்திலே அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கின்றேன், அவருடைய வல்லமையை நான் பெற்று அனுபவித்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு கூட சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள அந்த மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களை பரலோகத்துக்கு நேராக திறந்து ஒரு நொடியிலே ஜெபிக்கிறான். அவ்வளவுதான். என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். கூடியிருந்த மக்கள் அத்தனை பேரும் மடிந்து போகத்தக்கதாக அப்படிப்பட்ட பலன் அவனுக்கு கிடைத்தது. அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்ம பலவீனமானவர்களாய் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய பலன் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதை வைத்து அல்ல. தேவ பலத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். தேவனுடைய பலன் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல தங்கள் சட்டைகளை விரித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பலனுக்காக, வல்லமைக்காக காத்திருங்கள் என்று சொல்லி நான் உங்களை அழைக்கிறேன். பிரியமானவர்களே, அவருடைய பலன் நமக்கு இருந்தால் போதும். எதெல்லாம் நம்முடைய பலத்தினால் சாதிக்க முடியவில்லையோ அவைகளை நாம் சாதிக்க முடியும். எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் பிரவேசிக்க முடியாமல் பயந்து கொண்டிருக்கிறோமோ எளிதாய் அந்த காலகட்டங்களுக்குள் நாம் கடந்து செல்ல முடியும். எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலனை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். But ye shall receive power
After that the Holy Ghost is come upon you, and ye shall be witnesses unto me, both in Jerusalem, and in all Judea, and in all Samaria, and unto the uttermost part of the earth. ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து பரமேறின பிறகு சரியாக 50 நாட்களிலே, பெந்தேகொஸ்தே என்னும் நாளிலே, சீஷர்கள் எல்லாரும் மேல் வீட்டிலே காத்திருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். எதற்காக? பரிசுத்த ஆவியானவரின் பலனை பெற்றுக்கொள்ள. அவர்களுடைய பலத்தினாலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆண்டவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க முடியவில்லை. தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டோமோ என்ற பயத்திற்குள்ளாக தாக்கப்பட்டார்கள். என்றைக்கு நம்மையும் யூதர்கள் பிடித்து ரோமர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து நம்மை சாகடித்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு ஒரு மேல் வீட்டு அறையில் அவருடைய உன்னதமான ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அமர்ந்திருந்தார்கள், காத்திருந்தார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள காத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவர்களாக பெந்தேகொஸ்தே எனும் நாளிலே ஆண்டவர் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு 50வது நாளிலே சரியாக அந்த மேல் வீட்டிலே அவர்கள் கூடியிருந்த பொழுது பலத்த ஒரு பெரும் காற்றின் சத்தம் கேட்கிறது. ஜனங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினி மயமான நாவுகளினாலே அவர்களை நிரப்புகிறார். நிரப்பின உடனே மறுதலித்த பேதுரு, மறுதலித்த சீஷன், அவரை விட்டு விலகி ஓடிப்போன அத்தனை சீஷர்கள் மட்டுமல்ல, அநேகர் 120 பேர் அந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின உடனே, அந்த பலன் அவர்கள் மேல் இறங்கின உடனே அவர்களுடைய பயமெல்லாம் விலகி போனது, அவர்களுடைய நடுக்கமெல்லாம் விலகி மறைந்து போனது. புது பலனை பெற்றார்கள். புதிய நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது, வைராக்கியம் வந்தது. என்ன வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக எல்லா இடங்களிலும் உலகமெங்கிலும் சென்று ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர், அவரே ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவரே மெய்யான தேவனாகிய கர்த்தர் என்பதை நாங்கள் பறைசாற்றுவோம் என்று சொல்லி அவருடைய வல்லமையை பெற்ற பிறகு அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்களுடைய பலத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? உன்னத பலனை பெறும்படியாக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய நடை உடைகள் மாறும், உங்களுடைய வார்த்தைகள் மாறும், உங்கள் சிந்தைகள் மாறும், உங்கள் குடும்ப வாழ்க்கை மாறும், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் மாறும், உங்களுடைய வியாபாரங்கள் மாறும், உங்களுடைய படிப்பு மாறும், எல்லாமே மாறும். பிரியமானவர்களே, என்ன கடைசியாக இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னார், உலகமெங்கிலும் சென்று எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்றைக்கும் சாட்சியற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? உலகம் நம்மை எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டு தான் இருக்கும். அதை ஆண்டவர் காலத்திலே அவர்கள் செய்தார்கள். சதுசேயரும் பரிசேயரும் வேத பாரகரும் ஆண்டவர் இயேசுவை குறை சொல்லி கொண்டே இருந்தார்கள், குற்றத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவைகளை நாம் விட்டு விடுவோம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இதை குறித்து நான் பேசும் பொழுது நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகின்றது. ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார் அநேக நாட்களாக உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். எதற்காக என்று சொன்னால், ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும், அவர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், அவரை நான் போஷிக்க வேண்டும், அவரிடத்திலே நான் பேச வேண்டும் என்றெல்லாம் அவருடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சித்து அநேக நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். திடீரென்று ஆண்டவர் சொப்பனத்திலே தோன்றி அந்த தாயார் இடத்துல சொன்னாராம், நாளைய தினத்தில் நான் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்ன உடனே அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து மிகவும் சந்தோஷத்தோடு கூட தான் இருந்த வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மூலை முடுக்கெல்லாம் சுத்தம் செய்து எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய படுக்கை அறையிலிருந்து, ஹாலிலிருந்து, கிச்சனிலிருந்து, மேஜையிலிருந்து எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறார்கள். அருமையாய் சுத்தம் செய்து முடித்துவிட்டு அடுத்த நாள் காலையிலே காத்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு என்னை சந்திக்க உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அநேக நாட்கள் என்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார், இந்த தருணத்தை நான் விடப்போவதே இல்லை என்று சொல்லி மிகுந்த வாஞ்சையோடு கூட உட்கார்ந்திருக்கும் பொழுது மத்தியான நேரத்திலே கதவை தட்டுகிற ஒரு சத்தம். ஓடுகிறார்கள், ஆண்டவர் என்னுடைய வீட்டை தேடி வந்திருக்கிறார் என்று. ஆனால் கதவை திறந்த உடனே ஒரு மனிதன்
பசியினாலே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நிற்கிறானாம். ஒரு ஏழை மனிதன். அந்த மனிதனை இவர்கள் பார்த்த உடனே மிகவும் கோபம் வந்து விட்டது. எல்லாரும் சொல்லுகிறோம் அல்லவா, நோ நோ நாட் திஸ் டைம், ஃபார் ஹெவன்ஸ் சேக் ப்ளீஸ் கோ அவே. இந்த முறை உனக்கு நான் உதவி செய்ய முடியாது, தயவு செய்து பரலோகத்தின் சாட்சியாக நீ என்னை விட்டு போய்விடு என்று சொன்ன உடனே அந்த மனிதன் மிகுந்த பசியோடு கூட ஏமாற்றத்தோடு கூட போய்விட்டான். கதவை மூடிவிட்டார்கள். ஆகாரம் நன்றாக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார், அவரை நான் போஷிக்க வேண்டும் என்று ஆகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த ஏழை மனிதன் வந்து விட்டானே, தடை செய்து விட்டானே என்று சொல்லி அவனை புறக்கணித்து தள்ளி விடுகிறார். நடக்கிறது என்னவென்று சொன்னால், இன்னொருவர் கதவை தட்டுகிறது, சத்தம் கேட்கிறது. வேகமாக ஓடி கதவை திறக்கிறான். திறந்த உடனே இன்னொரு மனிதன் தன்னுடைய வஸ்திரங்களெல்லாம் கிழிந்தவனாக அந்த இடத்துல நின்று கொண்டு, எனக்கு நீங்கள் ஏதாகிலும் ஒரு வஸ்திரம் இருந்தால் கொடுங்கள், குளிராக இருக்கிறது, மிகவும் மோசமாக இருக்கிறது, என்னை போர்த்துக்கொள்ள ஒரு வஸ்திரத்தை கொடுங்கள் என்று கேட்கிறான். இவர்களுக்கு மிகவும் கோபம். ஆண்டவர் இயேசு வருவார் என்று நான் காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே என்னுடைய நேரத்தை நீ வீணடிக்காதே, உனக்கு இந்த முறை என்னால் உதவி செய்ய முடியாது, தயவுசெய்து போய்விடு, வேறு ஒரு நாளிலே என்னிடத்திலே வா, நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி கோபமாக சொல்லி கதவை அடைத்து விட்டார்கள். மிகவும் கஷ்டம் இவர்களுக்கு, வேதனை. ஆண்டவர் இயேசு வருவார் என்று நான் காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே இப்படிப்பட்ட பிச்சைக்காரர்கள், ஏழை மக்கள் என்னை வந்து தொந்தரவு செய்கிறார்களே என்று சொல்லி இவர்கள் மிகுந்த கலக்கத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரம் வந்து விட்டது. எப்படியாகிலும் ஆண்டவர் இயேசு வருவார், அவரோடு சேர்ந்து ஆகாரத்தை பரிமாறி நானும் சாப்பிடலாம் என்று பசியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நேரத்திலே, மாலை மயங்கும் நேரத்திலே இன்னொருக்கு ஒரு கதவை தட்டும் சத்தம். ஓடி போய் திறக்கிறார்கள். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஒரு ஏழை மனிதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், தங்குவதற்கு எனக்கு இடமே இல்லை, கொஞ்சம் இந்த இரவிலே குளிரிலே நான் உங்கள் வீட்டிலே ஒரு மூலையிலே தங்கிக்கொள்ள எனக்கு இடம் தருவீர்களா என்று கேட்கிறான். இவர்களுக்கு மிகுந்த கோபம். ஆண்டவர் இயேசு வர வேண்டும் என்று காலை முதல் நான் காத்து கொண்டிருக்கிறேன், அநேக நாட்களாக உபவாசம் இருந்து ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் இந்த மனிதன் வந்து என்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று கேட்கிறானே என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு கூட வேகமாக அந்த கதவை அடைத்து விட்டு திரும்பி வந்து விட்டார்கள். ஆண்டவர் இயேசு வருவார், இரவு நேரத்திலாகிலும் வருவார் என்று சொல்லி 10 மணி வரைக்கும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் சத்தம் கேட்கவே இல்லை. ஆண்டவர் இயேசு அவர்கள் வீட்டுக்கு வந்ததாக தெரியவே இல்லை. என்ன செய்தார்கள் என்று சொல், மிகுந்த சோர்வு, பலவீனம். சொன்னதை செய்கிறவர் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, ஆனால் ஏனோ இன்றைக்கு என்னை நீர் ஏமாற்றி விட்டீரே ஆண்டவரே என்று மன கலக்கத்தோடு கூட மிகுந்த பாரத்தோடு கூட படுக்கைக்கு சென்று விட்டார்கள். படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொப்பனத்திலே தோன்றுகிறார். மகளே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவரே என்று பார்க்கிறார்கள். ஒருவேளை வந்து விட்டாரோ ஆண்டவர் என்று அவர்கள் சொப்பனத்திலே அவரிடத்திலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று நீர் ஏமாற்றி விட்டீரே ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், மகளே, உன்னுடைய வீட்டை தேடி இன்றைக்கு நான் 3 முறை வந்திருக்கிறேன், 3 முறை வந்தேன், ஆனால் நீயோ என்னை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போய்விட்டது என்று சொன்ன உடனே இவர்கள் இருதயமெல்லாம் உடைக்கப்பட்டது. பசியோடு கூட வந்தாரே, வஸ்திரமில்லாதவராய் வந்தாரே, தங்க இடமில்லாதவராய் வந்தாரே, நான் அவரை புறக்கணித்து தள்ளிவிட்டேனே என்று சொல்லி மனம் வருந்தினார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னத்திற்காக காத்திருங்கள். Be still for the presence of the Lord. அடுத்தபடியாக சொல்லுகிறார், அமர்ந்திருங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்க என்று சொல்லுகிறார். Be still to hear the voice of the Lord. மூன்றாவதாக சொல்லுகிறார், Be still for the power of the Lord. அமர்ந்திருங்கள் என்னுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அவருடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும், அவருடைய சத்தம் நமக்கு வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வல்லமை நமக்கு வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் உங்களுடைய உள்ளங்களை திறந்து கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அவருடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும், அவருடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசித்து விரும்புகிறவர்கள் என்னோடு கூட ஜெபத்திலே கண்களை மூடுவோமா? சீனாய் மலையினிலே
தாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரமாக நாங்கள் எதற்காகலாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக நீர் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. இன்றைக்கும் உம்முடைய பிரசன்னத்தை உணராத மக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இன்று முதல் அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிக்கட்டும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்காதவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் இன்று முதல் உம்முடைய சத்தத்தை அவர்கள் செவிகளிலே நீர் தொனிக்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறவர்கள், வல்லமை இல்லாமல் இருக்கிறேனே, என்னுடைய பாவங்களை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை, எனக்கு வல்லமை இல்லை, என்னை எதிர்க்கிற சத்துருவை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு உடைய வல்லமையின் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவீராக. பலனை பெற்றுக் கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால். Let them be healed in the name of Jesus. உடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக, விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. எந்தெந்த கிரியைகளிலே சாத்தானானவன் உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கட்டி வைத்திருக்கிறானோ, அடிமையாக்கி வைத்திருக்கிறானோ, அவைகளிலிருந்து இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனசோர்வடைந்து இந்த வியாதியை நிமித்தம் ஆஸ்பத்திரிகளிலே தங்களுடைய உறவினர்கள் இருக்கிறதுனாலே மனவேதனையிலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நீரே ஆறுதலை கொடுக்கிறது மட்டுமல்ல, சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து மீண்டும் உடைய பிள்ளைகள் ஜீவனோடு வீடுகளுக்கு வந்து சேரட்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். உம்மால் ஆகும் ஆண்டவரே, சகல நோய்களையும் உம்மாலே குணமாக்க முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே, தங்களையும் தியாகம் செய்து உடைக்கின்ற ஒவ்வொரு மருத்துவ பணியில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சாதாரண நிலைமையில் அவர்கள் வேலை செய்தாலும் தெய்வ பிரசன்னம் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் மூடுமுடியாக ஜெபிக்கிறோம். வியாபாரங்களில் நஷ்டத்தை பார்த்தவர்களுக்கு இந்த மாதம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவதாக. எல்லா வேலைகளுக்கும் உடைய பிள்ளைகள் திரும்பும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களிலே கர்த்தாவே திரும்பும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய பலன், கிருபைகளை, பாதுகாப்புகளை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அவர்களை கர்த்தாவே நீர் அவர்கள் மேல் உடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி அவர்களை நீர் வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் ஞானத்தையும் கொடுத்து உயர்த்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கும் உடைய ஆலோசனை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியின் பாதையிலே, நேர்மையின் பாதையிலே, வளர்ச்சியின் பாதையிலே, செழிப்பின் பாதையிலே எப்படி இந்த தேசத்தை கொண்டு செல்ல வேண்டுமோ அதை செய்ய அவருக்குரிய ஞானத்தை நீர் கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இந்திய தேசம் இயேசுவின் இரத்தத்தினால் பாதுகாக்கப்படுவதாக. தொற்று நோய் இந்த தேசத்தை விட்டு விலகி மறைந்து ஓடி போவதாக. சத்துருவின் கிரியைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள் ஒழிந்து போவதாக. மரண ஓலங்கள் மறைந்து மகிழ்ச்சியின் சத்தம் எல்லா குடும்பங்களிலும் தொனிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே, இந்த செய்தியில் இணைந்திருந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று பலன் உள்ளவர்களாக சாட்சியோடு வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். பிசாசின் போராட்டங்கள் விலகி ஓடி போனதற்காக ஸ்தோத்திரம். பாவ பழக்க வழக்கங்கள் அழிந்து போனதற்காக ஸ்தோத்திரம். உயிர் மீட்சி உண்டானதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஜீவனையும் அழியாமையையும் நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மரணத்தை நீர் பரிகரித்து போட்டதற்காக ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய பலத்த கரம் அற்புதங்களை செய்யட்டும். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் இந்த ஊழியங்களிலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அதை நீர் செய்திருக்கிறீர். ஆகவே இந்த ஊழியங்கள் தொடர்ந்து உம்முடைய வருகை வரைக்கும் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியங்களிலே அநேக சிறு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். வருகின்ற நாட்களிலே ஜீவனுள்ள சாட்சிகளாய் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவைகளை இம்மட்டும் சந்திக்கிறீர், இனிமேலும் சந்தித்து நீர் நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெப கோபுரத்திற்காக ஜெபிக்கிறோம், சாரா மேனருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளில் பணிபுரிகின்ற ஒவ்வொருவரையும், ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிளை ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் சகல கூட்டங்களிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்தகார சக்திகளை மேற்கொண்ட ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி நசரீனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்றைக்கும் இந்த செய்தியில் இணைந்திருந்த அத்தனை பேரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரையில் காண்கின்ற எண்ணிற்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் சாட்சிகளையும் நீங்கள் தாராளமாய் தெரிவிக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருந்து இந்த வார்த்தைகளையும் பாடல்களையும் ஆராதனையில் பங்கு கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபத்தினால் தாங்குங்க, ஜெபிங்க. உங்கள் குடும்ப ஜெபங்களில், தனி ஜெபங்களில் அண்ணன் சுதாகர் அவர்கள் விட்டு சென்ற இந்த ஊழியத்தை நீங்கள் உங்கள் ஜெபத்தினால் தாங்குங்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதி ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் ஜெபங்கள் மிகவும் முக்கியம், அது எங்களுக்கு வேணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மை டெய்லி ஸ்ட்ரெங்த் வங்கி கணக்குகளில் நீங்கள் அதை செலுத்தலாம். ஊழியத்திற்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.